அதாவது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சிறப்பு ஒன்று. அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால நட்டமில்லாத நன்மைகளை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இன்னொன்று. இதே குரு பகவான் தன்னுடைய அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பகட்டான சம்பத்துக்கள் கொடுக்க வேண்டிய அமைப்புங்கிறது இன்னொன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் உள்ளூர்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உள்ளூர்ல வியாபாரம் பண்ணாலும் சரி, உலக அளவில் வியாபாரம் அல்லது தொழில் விருத்திகளை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி இருந்தால் கூட உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால பாதகம் இல்லாத நன்மைகளை நீங்கள் சந்திக்கணும் அல்லது அனுபவிக்கணும் அப்படின்னா, அல்லது பாதகம் இல்லாத பண வரவுகளை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே கோயில்ல கோபுரத்தை பார்த்து மூலவரை பார்த்து வழிபாடு பண்ணுகிறோம். அதாவது கற்பக மூர்த்தியை பார்த்து வழிபாடு பண்றோம். கோயில் இருக்கக்கூடிய மற்ற சிலைகளை பார்த்து சன்னிதானத்தில் வழிபாடு வச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே மூலஸ்தானத்தை விட முக்கியமான வழிபாடு கோபுர வழிபாடு. ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற இந்த ஆன்மீக பழமொழிக்கு உட்பட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சன்னதியாக இருந்தாலும் கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில கோபுர உயரத்தை நீங்களும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.